பைக் டாக்ஸின்ற ஒரு ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிறோம். பைக் டாக்ஸின்ற ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்க ஓட்டுநர்களை நம்ம என்ன செய்யறது? நம்ம டீ போர்டு வச்சுக்கிட்டு டாக்ஸ் கட்டுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம், பொல்யூஷன் கட்டுறோம், கிரீன் டாக்ஸ் கட்டுறோம், ரோட் டாக்ஸ் கட்டுறோம், சீல் அடிக்க 30-50 பணமும் கொடுக்குறோம். இவ்வளவு பணம் போட்டு யூனிஃபார்ம் போடல ஃபைனும் போடுறாங்க. ஆனா வெட்ட வெளியா ஒரு அமைச்சர் ஒரு எம்பிய இந்த ராபிட்டோவை தொடர்ந்து வைக்கிறாங்க. எவ்வளவு அசிங்கம் இல்ல, எவ்வளவு அசிங்கம் பாருங்க. தமிழக அரசு ஒரு கட்டுக்கோப்பா போக்குவரத்து துறையை நடத்திட்டு இருக்கு. ஆனா ஒரு எம்பி போய் அது திறந்து வைக்க நியாயமா? அப்ப எங்களுக்கு எதுக்கு லைசன்ஸ் கொடுத்தீங்க? எதுக்கு எங்களுக்கு பர்மிட் கொடுக்குறீங்க? கொடுக்காதுங்க. எல்லாத்துக்கும் ஓன் பார் ஆக்கிடுறோம், எல்லாரும் ஓன் பார் ஆக்கிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓலா, ஊபர், ராபிட்டோ கம்பெனி 2013-14 வந்ததுல இருந்து 2 வருஷம் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் 15ல இருந்து சாலை போக்குவரத்து சம்மேளனம், CIT, உரிமை குரல், உரிமை கரங்கள், இன்னும் எண்ணற்ற சங்கங்கள் பல முறை எம்பியை பார்த்து கொடுத்துருக்கோம். போக்குவரத்து அமைச்சர் 4 அமைச்சரை பார்த்து கொடுத்துருக்கோம். போக்குவரத்து ஆணையர் 6வது ஆணையர் ஒருத்தர் வந்திருக்காரு, 6வது ஆணையரை பார்த்து கொடுத்துருக்கோம். என்ன செஞ்சீங்க? எங்கள்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு, எல்லா ரெக்கார்டுக்கு எல்லா போட்டோவும் இருக்கு. என்ன இதை செய்யறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? இல்ல கேக்குறேன், ராபிட்டோ டாக்ஸ்ல என்ன வருமானம் இருக்கு அரசுக்கு? என்னங்க அவருக்கு வருமானம் இருக்கு? நம்ம டாக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம். அரசுக்கு எல்லாமே நம்மளால வருவாய் இருக்கு. ராபிட்டோ காரல என்ன வருவாய் இருக்கு? கிம்பளம் வருதா உங்களுக்கு? இல்ல கேக்குறேன், கிம்பளம் வருதான்ற மனசாட்சியோட நடந்துக்கிறீங்களா? இவ்வளவு ஓட்டுநர் பாதிக்கிறாங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஒரே நாள் நீங்க நினைச்சா 1 மணி நேரத்தில் அந்த சட்டத்தை போட முடியுமா முடியாதா? உங்களால முடியுங்க. உங்க துறை உள்ளது. எங்க இல்லீகலா ஓன் பண்ண வச்சு ஓட்டுறான் தனியா. நான் வாங்க போறேன், என் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிறேன், எனக்கு வேலைக்கு போற பைக்கை வாங்கிட்டு வாடகைக்கு பயன்படுத்துறான், அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. சும்மா காக்கி சட்டை போடல, ஸ்டிக்கர் ஓட்டல, FCC எங்களை போட்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? அதனால தயவு செய்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்களே, இந்த 16 சங்கம் இல்லாம வீரப்பெண்கள் ஒரு பெண் ஓட்டுநர் சங்கம் வந்திருக்கிறாங்க. அந்த பெண் ஓட்டுநர் சங்கங்களுக்கும் இந்த கூட்டமைப்பு சார்பாக, சாலை போக்குவரத்து சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் தொடர்ந்து பேசுவோம். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா என்ன தீர்வுன்னு பார்க்கட்டும், பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக